பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உன்னதவல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உண்டான கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவருடைய உள்ளத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பயம். யூதர்கள் எல்லாரும் அவர் செய்து கொண்டு வருகிற ஊழியத்தை குறித்து எரிச்சல் அடைந்து பொறாமை கொண்டு அவரை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி பவுலின் மேல் மிகுந்த காய்மாகாரத்தோடு காணப்படுவதை அந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில பவுல் ஒரு கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி பேசுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தைகள். என்ன சொன்னார் என்று பார்க்கும்போது, அன்று ராத்திரியில கர்த்தர் பவுலின் அருகே வந்து நின்று. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். சில கலக்கங்கள், பயங்கள், வியாதியை குறித்தோ, பலவீனங்களை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, யார் என்ன சொல்லுவார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்க போகிறோம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியங்களை குறித்த ஒரு பயம் நம்மிடத்துல காணப்படலாம். கர்த்தர் உங்கள் அருகாமையில நின்று உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி தான், நீங்கள் பரம ராஜ்யத்திற்கு வருகிற வரையிலும், அதாவது பரலோகத்திற்கு நீங்கள் வருகிற வரையிலும் கர்த்தர் இந்த பூமியில உங்களுக்கு துணை நின்று உங்களை ஆசீர்வதித்து காப்பாற்ற என் ஆண்டவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறார், நான் வருவேன், நான் வந்து என்னிடத்திற்கு உங்களை நான் அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அதுபோல இன்றைக்கு நமக்கு பலவிதமான போராட்டங்கள், எதிர்ப்புகள், பல எதிர்ப்புறையான வல்லமைகள் இன்றைக்கு நமக்கு விரோதமாய் பேசலாம், செய்யலாம். பலவிதமான எதிர்ப்பின் வல்லமைகள் நம்மை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கலாம். நீங்க பயப்பட வேண்டாம். பவுலோடு கூட நின்று பவுலை தைரியப்படுத்தின தேவன் உங்களையும் இந்த காலவெளியில, இந்த நாளில உங்களை தைரியப்படுத்துகிறார். நீங்க தைரியமா இருங்க. இன்னொரு காரியத்தை, ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஆனால் அதில் உங்களுக்கு மிகுந்த தைரியம் உண்டாகும். பவுல் கலக்கம் அடைந்திருக்கிற நேரத்துல அப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ராத்திரில கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு என்றார். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமாயிருங்க. எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் உங்களை தனியே விட்டு போவதில்லை. அவருடைய பிள்ளைகள், அவருக்காக வாழ தீர்மானித்திருக்கிறீங்க. கர்த்தர் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமான சாட்சியா நிறுத்தும்படி, அநேகருக்கு சாட்சியை சொல்லும்படியாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கிருபை உங்களை சூழ்ந்திருந்து வழி நடத்தட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால அருமையான அப்போஸ்தலனாகிய பவுலை தேற்றி தைரியப்படுத்தி ஊழியத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினது போல எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் நீர் வாக்குத்தத்தம் பண்ணினீர், நீ எருசலேமிலே சாட்சி கொடுக்க வேண்டும், ரோமாபுரியில சாட்சி கொடுக்க வேண்டும் என்று அப்பொழுது சொல்லும் பொழுது அவர் திடனடைந்து உடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உமக்காக ஊழியம் செய்தது போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொழிலை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, தேவைகளை குறித்தோ ஒரு பயத்தோடு நின்று கொண்டிராதபடிக்கு, நான் என்ன செய்வேன் என்று கலங்காதபடிக்கு, ஆமாண்டவரே, உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், திடப்படுத்தும், தைரியப்படுத்தும், கூடவே இருந்து அவர்கள் செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் செய்வது முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.